முத்துவும் மீனாவும் சந்தோஷமா ரெடி ஆயிருக்கிறத பார்த்து அண்ணாமலை, என்னப்பா என்ன விஷயம்னு கேட்குறாரு. ஒன்றும் இல்லப்பா, காலையில் நான் ரெடி ஆயிட்டு இருந்ததுலேருந்து நம்ம பார்லர் அம்மாவை காணோம், அதுவே எனக்கு நல்ல நேரம் தானப்பா அப்படின்னு சொல்ல நம்ம முத்துவும் மீனாவும் பரபரப்பாக கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. இதை நம்ம நரி ரோகிணி அடிக்கடி வந்து வேவு பார்த்துட்டு போகிறாங்க. ஏன்னா அவங்க பண்ண நரித்தனத்தால் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு ஒரு பதட்டம் அவங்களுக்கு. இப்போ அண்ணாமலை அங்கே வராரு. என்னடா முத்து, என்ன விஷயம், என்ன இவ்வளோ பரபரப்பாக கிளம்பிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாரு. அப்பா, இன்றைக்கி ஆசிரமத்துக்கு பழைய துணியெல்லாம் எடுத்துகிட்டு போகிறேன்ப்பா, நீ ஏதாவது வச்சுருந்தா கொடுப்பா அப்படின்றாரு. என்கிட்ட இருக்குதுடா, எனக்கு எல்லாமே சின்னதாகிடுச்சு, நான் இப்போ கொஞ்சம் வெயிட் போட்டிருக்கேன், நான் என்னோடய பழைய துணிங்கள்லாம் எடுத்துகிட்டு வரேன்டா அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வர போகிறாரு. அப்போ சுருதி வராங்க. அங்கே என்ன விஷயம்னு கேட்குறாங்க. மீனா விஷயத்த சொல்கிறாங்க. பழைய துணியெல்லாம் ஆசிரமத்திற்கு கொண்டு போகிறாரு எங்கள் வீட்டுக்காரு அப்படின்ட்டு. உடனே என்னோடய துணிகளையும் நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு ஸ்ருதி சொல்கிறாங்க. விஜயாவும் அங்கே வராங்க. விஜயா, என்னோடய துணியை யாருக்கும் தரமாட்டேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. மனோஜும் நானும் யாருக்கும் தரமாட்டேன் அப்படிங்கிறாரு. அதுக்கு அண்ணாமலை சொல்கிறாரு, அடுத்தவங்களுக்கு கண்டிப்பாக நம்மளால் உதவியை பண்ணணும், இதெல்லாம் வச்சு காசு பண்ணணும்னு நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன். அடுத்து ஸ்ருதி, நான் தான் இன்றைக்கி எல்லாேருக்கும் சமைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி யூடியூப் பார்த்து எல்லாேருக்கும் உப்புமா சமைச்சு கொடுக்குறாங்க. எல்லோரும் வேறு வழி இல்லாமல் சாப்பிட்றாங்க. ஸ்ருதி கொஞ்சம் டேஸ்ட் பண்ணுறாங்க, அதில் நல்லாவே இல்லை. ஆனால் அண்ணாமலை சொல்கிறாரு, பரவாயில்லம்மா, உனக்கு எல்லாருக்கும் செஞ்சு தரணுங்கிற நினப்பு இருக்குது, அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம், நீ நல்லா கற்றுக்கோ அப்படின்றாரு. நான் நாளையிலேருந்து மீனா கூட கற்றுக்க போகிறேன் 1 மணி நேரம். அதுக்கப்புறம் நான் எங்கள் பிஸ்னஸ்க்கும் எனக்கு நல்லா சமையல் தெரிஞ்சால் தான் நல்லது, நாங்கள் தனியாக பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு முடிவு எடுத்திருக்கோம் அப்படின்றாங்க. அடுத்து சிட்டி தன்னோட ஆளுங்களை முத்துவோட காரு பிரேக்கை உருவி விட்டது என்ன ஆகுது அப்படின்ற தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்காக முத்து வீட்டு பக்கத்தில் அனுப்பி வைக்கிறாரு. அத்தோட முத்து காரை ஸ்டார்ட் பண்ணவும் அவர் மேலே மோதிர மாதிரி போய் அவருக்கு வெறுப்பேற்றி விடுங்க, ப்ரெஷரில் கோபத்தில் அவனுக்கு வந்து ஏதாச்சும் ஆக்சிடெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. அவங்க 2 பேரும் முத்து வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரத்துலேருந்து கண்காணிச்சிக்கிட்டு இருக்காங்க. முத்து வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. முத்து தெருவில் ஒரு சைக்கிளில் ஒருத்தர் நிறைய முட்டைங்களை ஏற்றிட்டு வராரு. அப்போது ஒரு பைக்குக்காரன் அந்த முட்டை வண்டி மேலே ஏற்றிட்டு போயிடுறாரு. அந்த முட்டை முத்துவோட கார் மேலே பட்டு எல்லாமே முத்துவோட கார் எல்லாம் அசிங்கமாயிடுது. இவருக்கு பதட்டமாயிடுது. முட்டை வண்டியை கொண்டு வந்தவருக்கு எல்லாத்தையும் எடுத்து நேராக நிமித்தி சரி பண்ணி வச்சுட்டு போய் அவங்க எதுவும் கார்காரங்க எதுவும் நம்மளை தப்பாக நினச்சிக்க கூடாதுன்ட்டு முத்து வீட்டுக்குள்ளே போய் அவங்கள கூப்பிட்றாரு. கூப்பிட்டு நான் என்னோடய சைக்கிளில் வந்துட்டுருக்கிறப்போ பின்னாடி வந்த பைக்காரன் என் மேலே மோதிட்டான். நான் பேலன்ஸ் பண்ண முடியாமல் உங்கள் கார் மேலே சாஞ்சிட்டேன். என்னோடய முட்டைங்க எல்லாம் உங்கள் வண்டி மேலே கார் மேலே ஊற்றிடுச்சு, அதுக்கான பணத்தை என்னை மன்னிச்சுக்கோங்க, நான் அதை கழுவி கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாரு. முத்து டென்ஷன் ஆகுறாரு. எப்படி நீங்கள் எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு. அவர் தெரியாமல் பண்ணிட்டார், அவர் முட்டை எல்லாம் வீணாக போச்சு, நீங்கள் எதுவும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு, அண்ணா நீங்கள் போயிட்டு வாங்கன்னா நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லி அனுப்பிடுறாங்க மீனா. முத்துவும் சரி தான், அது சரி மீனா நீ கழுவித்தா அப்படின்னு சொல்கிறாரு. இதோட இன்னையோட எபிசோட் முடியுது.